தொடர்ந்து கற்பம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டிஆர்பி எக்ஸாம் கெமிஸ்ட்ரியில் நமக்கு முதல் யூனிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்டு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இதுதான் நமக்கு முதல் யூனிட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இப்போ பார்க்க போகிறது அட்டாமிக் மாடல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் தவிர்த்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு 6வதுலேருந்து டிகிரி சிலபஸ் வரலும் எங்கே நமக்கு இது சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் படிக்கிறப்ப இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு படித்தேன். அந்த மாதிரி நீங்களும் படிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டாமிக் மாடல்ஸில் முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம்ஸை பற்றி மொதல் யார் சொன்னாங்க அப்படின்றத வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டம்ஸ் வந்து ஒரு இன்டிவிசிபிள் ஆனது. இதை முதல்ல சொன்னவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டால்டன் அப்படின்றவர் சொன்னார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டால்டன் வந்து இது சம்மந்தமாக என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா பில்லியர்ட் பால் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டினி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, அதாவது மிகச்சிறிய துகள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்டிவைசிபிள், அதாவது ஆட்டத்தை வந்து உடைக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட்டை இவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்றதையும் சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஆட்டம் ஆஃப் ஆன் எலமெண்ட் ஆர் சிமிலர், ஒரு அணுவில் இருக்க எல்லா ஆட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. வெவ்வேறு தனிமங்களில் வெவ்வேறு அணுக்கள் இருக்கும், வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் பற்றி இந்தியன்ஸ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியா கர்னாட் அப்படின்றவர் தான் ஆட்டம்ஸை பற்றி சொன்ன இந்தியர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் தாம்சன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சவர் ரூதர்ஃபோர்ட். புரோட்டானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் தான் கோல்ட்ஸ்டீன். ரூதர்ஃபோர்ட் தான் புரோட்டானை டிஸ்கவர் பண்ணவர். இதுதான் வந்து டால்டனுடைய அட்டாமிக் மாடல். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது தாம்சன் மாடல். இந்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தர்பூசணியில் எப்படி விதைகள் நடுவில் மையத்தில் இருக்குமோ அந்த மாதிரி எலக்ட்ரான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் வந்து தாம்சன் மாடல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணார். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர் இருக்கும் அப்படின்றது தான் இவர் சொன்னார். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அணுவுடைய டயாமீட்டர் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ஆர் லைக் சீட்ஸ் இன் எ வாட்டர்மெலன் ஃப்ரூட், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இவர் சொன்னார். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என் மாதிரி ஒரு குறியீடு இங்கே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். அடுத்ததாக வந்து பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா சாமர்ஃபீல்டு மாடல் பார்க்க போகிறோம். இந்த சாமர்ஃபீல்டு மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு லெட்டு பிளாக்குக்குள்ளே ரேடியம் ஆட்டம்லேருந்து வர ஆல்ஃபா பார்ட்டிகளை கோல்டு ஃபாயில் மேலே மோத செய்கிறது தான் இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல். இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து வர ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறிய தொலை வழியாக வர ஆல்ஃபா பார்ட்டிகள் இந்த கோல்டு ஃபாயில் மேலே மோதும். அப்படி மோதும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல்டு ஃபாயிலோட தடிமன் வந்து பார்த்திங்கன்னா 100 நானோமீட்டர் அல்லது 0.0004 சென்டிமீட்டர் அப்படி இருக்கலாம். இப்போ இங்கே வர ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்த வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, மற்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து விலகல் அடைஞ்சு போகுது. இதுதான் இந்த சோதனை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிங்க் கோட்டிங் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக தான் அங்கே ஜிங்க் கோட் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ரூதர்ஃபோர்ட் மாடலுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து உள்ளே போய் திரும்பிச்சு அதுக்கான விளக்கத்தை தான் ரூதர்ஃபோர்ட் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கதிர்கள் மட்டும்தான் போன வேகத்திலே திரும்பிச்சு, மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்றது தான் ரூதர்ஃபோர்ட் மாடலிருந்து அவர் கணிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் மாடலில் ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 10⁻⁻15 மீட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் டியூ டு நியூக்ளியஸ், அதனுடைய மாஸுக்கு காரணம் நியூக்ளியஸ் உள்ளே இருக்குது அப்படின்றத சொன்னார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் கேரி த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றதையும் ரூதர்ஃபோர்ட் மாடல் மூலமாக அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை தொடர்ந்து சுற்றுது அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் பிளானட் அரவுண்ட் த சன், இதை நம்ம இன்னும் நாம் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி மாடல் அல்லது நியூக்ளியர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டால்டன் மாடலில் வந்து நம்ம பில்லியர்ட் பால் மாடல் அப்படின்றத சொன்னோம். டால்டன் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பில்லியர்ட் பால் மாடல் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்ததாக வந்து தாம்சன் மாடல். அந்த தாம்சன் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ரி மாடல் அல்லது நியூக்ளியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரில் சொல்லலாம். இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து நமக்கு அதாவது பள்ளி புத்தகங்கள்லேயும் இது சம்மந்தமான சிலபஸ் இருக்குது. இது சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நீங்கள் படிக்கணும். அதுக்கான வந்து ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் இதுலேயும் பார்த்துக்குங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இல்லாத விஷயங்களும் இதில் இருக்குது. அப்படின்னும்போது இந்த மாதிரி இதையும் நீங்கள் தேடி பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்டாமஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாமஸ் அப்படின்றது உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள் என்றும் அட்டாமஸ் என்பது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் என்றும் பொருள்படும் அப்படின்ற கிரேக்க தத்துவ மேதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ் என்பவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரும் வந்து அணுவை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டாமிக் மாடல்ஸில் நேரடியான கேள்விகள் கண்டிப்பாக இருக்காது. அதாவது 2, 3, 4 கேள்வி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எது சரி, இதில் வந்து தவறானது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் சம்மந்தமானதெல்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் கிடைக்குதோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜான் டால்டர்ன்றவர் தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அணுவை பற்றி ஒரு கொள்கை வெளியிட்டிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் அவங்களாம் வந்து அணு கொள்கையை வெளியிடுறாங்க. அவங்க வந்து டால்டனுடைய மாடல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. ஆனாலும் டால்டன் தான் அதுக்கான கொள்கையை வெளியிட்டார். அவரோட கொள்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1808ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் சொன்ன அந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே அதில் சொன்ன பாயிண்ட் இருக்குது. ஒரு சில சொல்லாத பாயிண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் நோட்டில் அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாபிக் வைஸாக வந்து உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரலும் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி புத்தகங்களில் இருந்துச்சுன்னா அதுக்கான பாயிண்ட்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். பொருள்கள் அனைத்தும் அணு எனப்படும் மிக சிறிய துகள்களானது. சொன்னவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் சொன்னார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க தத்துவ மேதை வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரட்டிஸ் பிளக்க இல்லாத மிகச்சிறிய துகள்களை அணு என்று அழைத்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டால்டன் வந்து பார்த்திங்கன்னா சிறிய துகள் தான் சொன்னார். பிளக்க முடியாதுன்னு சொன்னவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ரட்டிஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8வது புத்தகத்தில் இருக்க அணு அமைப்புன்ற பாடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரே தனிமத்தின் அணுக்கள், அதாவது ஏற்கனவே சொல்லிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா அளவு, வடிவம், நிறை, பண்பு இதெல்லாம் அந்த பாயிண்ட்லேயே நம்ம சொன்னதில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் அப்படின்ற பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஹிஸ்ட்ரி இருக்குது, அதெல்லாம் நமக்கு படிச்சுக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டால்டன் அணுக்கொள்கையோட சிறப்புகள். இது பாருங்கள், இது கொஞ்சம் இல்லாத பாயிண்ட்ஸாக இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டால்டன் அணுக்கொள்கை பெரும்பாலும் திரவங்கள் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கிறது. இது பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வேதிச்சேர்க்கை விதி பொருண்மை அழியா விதியினை விளக்குகிறது. அடுத்ததாக பாருங்கள், தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை இது எடுத்துரைக்கிறது. இப்போ இது பார்த்துக்குங்க. இதனுடைய வரம்புகள், டால்டனுடைய வரம்புகள். அணு என்பது பிளக்க முடியாத துகள், அது தவறு நிரூபிச்சிட்டாங்க. ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிலை பெற்றிருக்கும், அது வந்து ஐசோடோப்புகள். வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் ஒரே அணுநிலை பெற்றிருக்கும், அது ஐசோபாரு. ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கக்கூடிய பொருட்கள் வெவ்வேறு பண்புகளை பெற்றிருக்கின்றன. உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கரி, கிராஃபைட், பைரம் இது எல்லாமே வந்து கார்பனால் ஆனது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸை அழகாக வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 8வது, அடுத்தது 9வதுலையும் இதே அணு அமைப்புன்ற பாடம் வருது. இதுலேயும் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக இருக்கும்போது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அணுக்கரு கண்டுபிடிப்பு 1911ஆம் ஆண்டு நியூசிலாந்து நாட்டின் அறிவியலாளர் லார்ட் ரூதர்ஃபோர்ட் ஒரு மெல்லிய, அதான் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ரூதர்ஃபோர்ட் மாடலில் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இந்த பாயிண்ட் நீங்கள் புத்தகத்தில் படிக்கும்போது இன்னும் தெளிவாக இருக்குது, அதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. பெரும்பாலான ஆல்ஃபா துகள்கள் தங்கத்தகட்டில் ஊடுருவி நேர்கோட்டு பாதையில் செல்கின்றன. அப்போ நமக்கு ஆல்ஃபா துகள்கள் தான் போகுது அப்படின்றது தெரியணும். அப்போ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியம் உள்ள வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், சில ஆல்ஃபா துகள்கள் நேர்கோட்டு பாதையிலிருந்து சிறிய கோணத்தில் விலகின.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த ஆல்ஃபா துகள்கள் அந்த வந்த பாதையிலே திருப்பப்பட்டது. வந்த பாதையிலே திரும்புறதுக்கான காரணம் உள்ளே இருக்கிறது நியூக்ளியஸு. அப்போ நியூக்ளியஸுடைய நமக்கு அந்த ஆரம் அதனுடைய சைஸ் நம்ம 10⁻⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா துகள் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து அந்த லெட்டுக்குள்ளே இருக்கிற ரேடியம் தான் வந்து ஆல்ஃபா துகளை வெளியிட்டுது அப்படின்றத சொன்னோம். அதை பார்த்துக்குங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரோதர்ஃபோர்டுடைய அணுக்கொள்கை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது. மையத்தில் நேர்மின் சுமையுடைய உட்கரு இருக்குது. அணுவின் அளவை ஒப்பிடும்போது உட்கருவின் அளவு மிகச் சிறியதாக உள்ளது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பார்த்துக்குங்க. எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரும் மட்டப்பாதை ஆர்பிட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு அணு நடுநிலை வாய்ந்ததாகும். அதாவது அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சமமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்டுடைய கொள்கை. அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த ரூதர்ஃபோர்ட் கொள்கையினோட வரம்புகள் அப்படின்றதும் ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மின்காந்த கொள்கையின்படி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எலக்ட்ரான் தொடர்ந்து ஆற்றல் இழக்க வேண்டும். அவ்வாறு ஆற்றல் இழந்தால் எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி வரும் பாதை சுருங்கி அணுக்கருவில் விழ வேண்டும். எனர்ஜி இருந்துச்சுன்னா உள்ளே போய் விழணும். ஆனால் அதை பற்றி அவர் சொல்லலை அப்படின்றது ஒரு குறைபாடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலைப்புத்தன்மை உடையது. இதனால் வந்து ரோதர்ஃபோர்ட் நிலைப்புத்தன்மை பற்றி விளக்கலை. அணு வந்து நிலைப்புத்தன்மை உடையது, ஆனால் அது சம்மந்தமாக அவர் வந்து விளக்கலை அப்படின்றதுக்கான 2 குறைபாடு. அந்த 2 குறைபாடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வேகமாக சுற்றும் போது அதனுடைய எனர்ஜி இழக்கணும், ஆற்றலை இழக்கணும். அப்படி ஆற்றலை இழக்கும்போது அது வந்து உட்கருவுக்குள்ளே விழணும். அதை பற்றி விளக்கலை. அணு வந்து நிலைப்புத்தன்மை உடையது, ஆனால் வந்து அதை இவர் சொல்லலை அப்படின்றது 2 குறைபாடு இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 9வதுலேயும் அதே அணு அமைப்பு அப்படின்ற டாப்பிக்கில் வந்திருக்கு. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே டால்டனுடைய கொள்கைகள் இதில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்த பாயிண்ட்டாக தான் இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவானது எளிய முழுஎண் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஐசோபாருக்கான எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு தனிமத்தை மற்றொரு தனிமம் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. அணு என்பது வேதியியல் அடிப்படை அது கொடுத்துருக்குன்னு நம்ம படித்த பாயிண்ட்டு. இந்த முழு எண் விகிதத்தில் இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்டு கூட கேட்கலாம். நமக்கு இல்லாத பாயிண்ட்டை கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அணுவின் நிறையிலிருந்து ஆற்றலை கணக்கிட முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வகுப்புகளில் இருக்கிற பாயிண்ட்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்புகள்லேயும் நீங்கள் அந்த டாபிக் சம்மந்தமாக எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி படிங்க. என்னால் முடிஞ்ச வரையிலும் நானும் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.